இந்த ஸ்தலத்துக்கு பேர் அபிமான ஸ்தலம்னு பேருங்க. அபிமான ஸ்தலம்னா என்ன? வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு பெருமாள் கொஞ்சம் கூட லேட் பண்ணுறது இல்லையாமா செய்யக்கூடிய விஷயத்தை. இந்த இடத்துல கல்யாண நரசிம்மர், அந்த நரசிம்மர் பாருங்க சிரித்த முகத்தோட. ஏன்னா பக்கத்தில் லக்ஷ்மி இருக்காங்களா இல்லையா? எப்பயுமே லக்ஷ்மி நிறைய இருந்தால் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். லக்ஷ்மின்னு சொல்கிறது பணம். அந்த பணம் ஒருத்தருக்கு இருக்க இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும். இப்போ எடுத்த உடனே அந்த லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிடுவோம். இதை பார்த்த உடனே என்ன தோணும் உங்களுக்கு? கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகும்போது கல்யாண நரசிம்மனை பார்த்த முகத்தோடு வந்தால் கண்டிப்பாக வீடு திரும்பும்போது கல்யாணம் நிச்சயமாகும். அப்படிலாம் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கல்யாணம் பற்றி பேசும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த இடத்துல பெருந்தேவி தாயார் இருக்காங்க. பெருந்தேவி தாயாருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை விட ஒரு பெரிய தேவி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பெருந்தேவி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தினமும் அந்த அம்மாவை இன்னைக்கு இருந்து நினச்சிட்டு, யாருக்கெல்லாம் திருமணம் பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கோ அவங்கெல்லாம் பெருந்தேவி தாயாரை நினைத்து அந்த ஒவ்வொரு விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சளுங்கிறது இப்போ நீங்கள் பார்க்க முடியும். அந்த விரலி மஞ்சளை எடுத்து தினமும் பூஜை அறையில் வச்சு அந்த அம்மாவை நினச்சிட்டு வச்சுட்டு வரணும். 48 நாள் வச்ச பிறகு 49வது நாளோ அல்லது எப்பயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதோ அந்த விரலி மஞ்சளை நூலில் கோர்த்துட்டு போய் பெருந்தேவி தாயார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருந்தேவி தாயார் மனதுக்கு பிடித்த கணவனை மகிழ்ச்சியுடன் தருவதற்கு காத்திருக்கிறேன் என்ற தைரியத்தை சொல்லும் பெருந்தேவி தாயார் இந்த இடத்தில் சந்நிதி கொண்டு அருளக்கூடிய பாக்கியம் பெரும் பாக்கியம். ஒரு கோடி உனதடி மலர் தூவி திருவடி தொழுதோமே அருள்மழை பொழிவாயே அனுதினம் உன்னை நாடி உன் புகழ் தன்னை பாடி கவிமலர் தொடுத்தேனே கண்மலர் திறப்பாயே தங்கத் திருமேனி ஒளி வீச ஜோதி வடிவான திருவருளே நிலவாய் வருவாய் உறவாய் மலர்வாய் எனதிருள் போக்கிடுவாய் உருவாய் கனிவாய் மனதால் அழைத்தால் திருமுகம் காட்டிடுவாய். நிலவாய் வருவாய் உறவாய் மலர்வாய் எனதிருள் போக்கிடுவாய் உருவாய் கனிவாய் மனதால் அழைத்தால் திருமுகம் காட்டிடுவாய். ஒரு கோடி உனதடி மலர் தூவி திருவடி தொழுதோமே அருள்மழை பொழிவாயே.
மலர் தூவி திருவடி தொழுதோமே அருள்மழை பொழிவாயே. அருள்வடிவான ஜோதியே கையிலையில் வாழும் தேவியே, அருள்வடிவான ஜோதியே கையிலையில் வாழும் தேவியே. இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் என்பது இந்த ஆரணியிலேயே மிகவும் பெரும் விசேஷமாக இந்த கோயிலில் 9 நாட்களும் 9 விதமான அலங்காரங்களுடன் மிகவும் பெரிய அளவில் ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அந்த 9 அலங்காரங்களையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, முதல் நாள் விஷ்ணு துர்கா தேவி அலங்காரமும், 2வது நாள் தனலட்சுமி அலங்காரமும், 3வது நாள் படவேட்டம்மன் ரேணுகா தேவி அலங்காரமும், 4வது நாள் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரமும், 5வது நாள் பிரித்யங்கரா தேவி அலங்காரமும், 6வது நாள் அன்னபூரணி அம்மன் அலங்காரமும், 7வது நாட்கள் காஞ்சி காமாட்சியும், 8வது நாள் சரஸ்வதேவி அலங்காரமும், 9வது நாட்கள் மகிஷாசுர மர்தனியும், 10வது நாட்கள் அன்னபூரணி என்ற அலங்காரத்துடன் அந்த கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக அந்த புரட்டாசி மாத நவராத்திரி உற்சவம் என்பது இந்த கோயிலில் நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதம் தோறும் 108 திருவிளக்கு பூஜையும் மிகவும் சீரும் சிறப்புமாக அடியார்களோடு வைத்து சுமங்கலிகளும் சேர்த்து மிகவும் கோயிலில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. மாதந்தோறும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அமாவாசையில் ஊஞ்சல் ஒரு சேவையும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அலங்காரமும் நடைபெற்று சுற்றி ஊரில் உள்ள பக்தர்களும் வந்து பெருவாரியாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று செல்கின்றனர். ஜென்ம நட்சத்திரம்னா என்னங்க? ஜென்ம நட்சத்திரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அவரவர்கள் பிறந்த நட்சத்திரம். ஒரே நாளில் 2 நட்சத்திரம் கூட வரும், அதனால் ஒரே நாளில் 3 நட்சத்திரம் கூட வரும் 60 நாளிகையில். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திரத்தன்று வழிபடணும். அது எந்த நட்சத்திரம்? அது உங்களுக்கு தெளிவாக தெரியும், 2ஆம் பாதமா 3ஆம் பாதமானு. இதுலேயும் நான் இன்னும் இறங்கி வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தின் மீது சந்திரன் போகக்கூடியது. 2ஆம் பாதம் தான் 2ஆம் பாதத்தில் சேவிக்கணும். நட்சத்திரம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய பாதம் 2ஆம் பாதம் அல்லது 3ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதம், அந்த மாதிரி பாத கணக்கெடுத்து அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு தேவதையை வணங்கி அந்த தேவதையை அனுகிரகம் பெறும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஜென்ம நட்சத்திரம் தரும் சுக துக்கங்கள் அது எல்லாத்துக்குமே காரணம் ஜென்ம நட்சத்திரம் தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களா சொல்கிறீங்களா சார், இல்லை வேறு யாராவது முனிவர்கள் சொல்லியிருக்காங்களா? இது என்னால் இப்படியெல்லாம் அவ்வளவு ஆழம் அழுத்தமாக சொல்ல முடியாது. பிருகு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கார். பிருகு மகரிஷியை பற்றி எல்லாருக்குமே தெரியும்.